சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் அருகில் ராஜீவ்காந்தி சாலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை இணையும் இடத்தில் 500 மீட்டர் தொலைவிற்கு சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை சொல்லும் விளக்கத்தோடு விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் அருகில் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அண்மையில் பெய்த கனமழைக்கு இங்கு இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே பெயர்ந்து இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளே இங்க பயணிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க எல் வடிவ மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. இதன் காரணமாகவும் அது மட்டுமல்ல அண்மையில் பெய்த கனமழை காரணமாகவும் இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் அதிக அளவில், அதாவது தமிழகத்திலேயே அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியாக இந்த மத்திய கைலாஷ், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மற்றும் ராஜீவ்காந்தி சாலை இருக்கிறது. அதனால் இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது இந்த பால பணிகள் விரைவில் முடிவுற்ற பிறகு இந்த சாலைகள் முழுவதுமாக சரி செய்யப்படும் என்றும், அதுவரை ரபீஸ் என்று சொல்லக்கூடிய இங்க போடப்பட்டு தற்போதைக்கு நிலைமை சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த மாதத்திற்குள் இந்த பாலம் எல் வடிவ மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது எனவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் நம்ம கேட்கும்போது சொல்றார்கள். அதிக அளவிலான வாகனங்கள், அதாவது மழைநீர் தேங்கி இருக்கும் போது வாகனங்கள் செல்லும் போது அந்த தண்ணீர் பட்டு நன்றாக இருக்கக்கூடிய சாலைகள் கூட பெயர்ந்து விடுவதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மட்டும் அதிக அளவிலான பாதிப்பு இருக்கிறது. இதனால் பாத்தீங்கன்னா சென்னையுடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த மத்திய கைலாஷ் பகுதியில் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதுதான் இந்த பக்கத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றன. இருந்தாலும் கூட சாலைகள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் பழுது ஆகி குண்டும் குழியுமான சாலைகளில் வாகன ஓட்டிகள் செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நெடுஞ்சாலைத்துறையும் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். விரைவில் தற்போது மழை நின்றிருப்பதால் விரைவில் இந்த பேட்ச் எல்லாம் செய்யப்பட்டு இந்த சாலை பணிகள் நிறைவு பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ்.